இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடத்துக்கு லாகிங்க வந்து இருக்கோம். இங்கே பாருங்க எல்லாம் மக்கள்லாம் வந்திருக்காங்க. சூப்பரான ஒரு சோளக்கருது பார்த்தீங்கன்னா ஒரு மீன் இருக்கு ஒரு ஓரமாக பயப்புள்ள வரை கத்திக்கிட்டு இருக்கான். அப்பா குதிச்சாச்சு. அங்க நின்று எங்க பாறையில குதிக்கலாமான்னு பார்த்துருக்கான் அவன். இல்ல கிணத்துல குதிக்கும் போது நீங்க உங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்களே அதை அப்படியே வீடியோ பண்றேன். அப்படி அப்படி கிணத்துல குதிக்கும் போது பாறையை பார்த்து குதிக்கணும். அங்க வேற முள்ளுல மாட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ள போட்டா எட்டு வச்சிருவோம். இன்னும் புழுவே மாட்டலையாடா நீ? தக்கை காணாமா? ஏதாவது குஞ்சு மீன் வந்து முள்ளுல தட்டி இருக்குமா? ஏய் இழுக்குதுடா. ஃபர்ஸ்ட் மீன் ரைட். ஓகே போட்ட உடனே இவனுக்கு கிடைச்சிருச்சுப்பா. இவன் தான் கொஞ்சம் ராசியா நாளாடுது. அசோக்குன்னு கிடைச்சிச்சு. பெருசாடுது. எங்க 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 காமடா 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 நீ காமிச்சுக்கிட்டேரா. சூப்பரா. ஏய் முள்ளு கிழத்தியா ஜிலேபி ஜிலேபி. ஏய் ஆமா சுட்டே தின்னுப்பலாம். மசாலா தூள் ஒன்று வாங்கிட்டோம்மா. வெறும் மிளகா தூள் உப்பு அங்கே வச்சிருப்பான். கொஞ்சமா தூள் பாதிட்டு வந்துரு. தீப்பெட்டி தருவானே நானே தருவானே. சரி சுட்டே சாப்பிட்றதா? ஆமா கண்டிப்பா ஒன்னாவது சுட்டி சாப்பிட்றோம். மனசு அடங்கணும்ல. அண்ணன் தம்பி இவன் அண்ணன். நீ மெதுவாக எழுக்கிற தம்பி. அவன் தம்பி அவனுக்கு ஒன்று கிடைச்சிருச்சு. விளையாடு தட்டுது. திங்கிற மூல இல்ல. சூப்பர் மக்களே மக்களே. ஐயோ பாத்திரம் கரெக்டா பாருங்க போட்டுட்டோம். விட்டுவிடாதீங்களா? நான் கீழே போறேன். அவ்வளவுதான். இதுல பாரு என்ன சேட்டை காட்டிட்டு இருந்தா எப்படி கரெக்டா போட்டு எடுத்த பாருங்கப்பா. ஓகே தண்ணி ஊற்றிங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா அந்த மீனுக்கு தேவையான தண்ணியை எப்படி பாருங்க கிணத்துல இறங்க முடியாம பையப்புல எப்படி காலில் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. போதும். எவ்வளோ ஆர்வமாக நாங்கள் மீனை சுட்டு திங்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்து அப்படியே ரெடியாகுது சுட்டு சாப்பிட்றதுக்கு. தனியாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறான். பாறையில் இருக்கிற அந்த இதில் ஷார்ப்னஸ்லாம் அறுத்து குடல் எப்படி எடுத்துருக்கான் பாருங்க. அங்கே ஒரு மீன் அப்படியே க்ளீன் ஆகிட்டு இருக்குது. ஏய் மிளகாத்தூள்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இங்கே இல்லை மிளகாத்தூள் கம்மியா கடையில் போய் மிளகாத்தூளே வாங்கிட்டு வந்தானோ சுட்டு சாப்பிட்றதுக்கு. ரைட்டு உப்பு இல்லாமல் எப்படியா? இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணிட்டானு. இது சுட்டு சாப்பிட போயாங்க. ரைட்டு அடுத்த மீன் மாட்டிச்சு. நவரா மீன் நவரா மீன் பெரிய மீனுங்க. இதான் இவர் தான் பெரிய மீனாக கிடச்சிருக்காப்புல. இதை பார்த்துருந்தோம்னா இதை வந்து சுட்டு சாப்பிட்ருப்பானுவன். முதல்ல மோசமாக இருந்தா ஏய் கல் எடுத்து விடா கவின கல் எடுத்து. பார்த்தீங்கன்னா அடுத்த நண்டு கழட்டு பானி. சரி அடுத்த இது பார்த்தீங்கன்னா அடுத்த மீன் நண்டு பிடிக்க போகலாம் நேரத்துலேயே இருக்கிறோமா. அதனால சரி இன்னைக்கு வேட்டை உண்டு நண்பர்களே. உப்பு பாக்கெட்டோட வந்துட்டான். இங்கே வந்து சுட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிறான். ஒரு நவ்வோண்டு மீனை சுடுறதுக்கு ஒரு பாக்கெட் மிளகாத்தூள் ஒரு பாக்கெட் உப்புத்தூள். கடவுளே கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி அந்த மசாலா ரெடி ஆகுதாங்க.
என்ன ஏய் உப்பு அதிகண்டா. ஏய் உப்பு அதிகண்டா, கீழே தள்ளுற உப்பை அதிகண்டான்றான். போதுமா இதுவே அதிகம். சுட்டு சாப்பிட்றதுக்கான மசாலா இது பார்த்தீங்கன்னா மீன் எப்படி கலர் மாறுது பாருங்க. வயிற்றுக்குள்ளெல்லாம் உள்ளே போடுவாங்கண்ணே. தண்ணி கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை பண்ணுறீங்கண்ணா. குழ குழ குழன்னு குழப்பிருங்கண்ணா ஒரு குழப்பு. போதும் வாங்க. ரெடி ஆச்சா? இந்த மீன் வந்து கசப்பு எடுத்துக்கின்றதுக்காக நாங்கள் வந்து காரக்குச்சி உடைக்கிறோம். இது மீனை விட பெருசாக இருக்கிறா, மீனெல்லாம் கிழிஞ்சிட்டு போயிருந்தா. வேணாம். இதில் வந்து மீன் சுருவுறதா? போதும் அப்படியே வச்சுக்கோ. அப்படின்னா தான் அது இருந்தால் தான் சுடாது. நம்ம கை சுடாமல் இருக்கணும். அப்புறம் ஓகே இப்படி உள்ளே விட்டு மானே வெட்டிட்டு வந்துடும். இல்லை கறி பிச்சுட்டு வந்துடும்டா. கரெக்டாக கீழே விழுந்துச்சுன்னா போச்சு பாருங்க. நான் கொஞ்சம் உள்ளே குத்திருக்கணும் பாருங்க. சரி நாங்கள் கிடைச்ச மீன் அப்படியே விடாமல் சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நான் சாப்பிட மாட்டேன், இங்கே இருக்கிற 2 மக்கள் தான் சாப்பிட போகிறாங்க. ஏன்னா நம்ம வந்து புரட்டாசி மாதம் சாப்பிட்றதில்ல. பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு மீன். இப்போ அந்த மீன் சுட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உரப்பு பத்தலன்றதுக்கோசரம் இங்கே ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சாப்பிடலாம்பா. இதில் வேற 3 பேத்துக்கு பங்கு. இந்த நவ்வோண்டு மீன் பங்கிட்டு சாப்பிட்டால் தலையா இருக்கு மகனுக்கு. அடுத்தது உடம்புல பாதி இது நல்லா அனல் வருது பாருங்க. பாதி வந்து மாப்பிள்ளைக்கு, இது மீதி பாதி அவனுக்கு. ஓ மசாலாவில் தொட்டு அப்படியே சாப்பிட்றதா? சமத்த எனக்கே வச்சுருது. கொஞ்சம் வாங்கிக்கோங்க. எனக்கு வேணாம். போட்டான் உள்ள. மாப்பிள்ளை தான் பயங்கரமாக ருசிச்சுங்க பாருங்க. எவ்வளோ மிளகாத்தூள் தொட்டுட்டானே. ரொம்ப உப்பு கச்சிட போகுது மாப்பிள்ள. உப்பாக தான் இருக்குது. அப்படி சொன்னால் கேட்க மாட்டான். மிளகாத்தூள் போட மாட்டேன். உப்பு அதிகண்டா மாப்பிள்ள. ஒன்றும் பிரச்சனை இல்லையா? மிளகாத்தூள் கீழே கொட்டாதரா நீ திங்கிறதுக்காக வச்சிருக்கேன். நீ சாப்பிட்றா. நல்ல நெல்லிக்காய் மாதிரி கிடைக்கணும். உப்பானப்பா அதுக்கு தான் கம்மியாக போடுங்க. என்ன கேட்டிங்களா? நல்லா இருக்கா மாப்பிள்ள? இப்போ எப்படி பாருக்கு? இது ஒரு அனுபவம். நண்பர்களே, இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிணத்துல பிடிச்ச மீனை வந்து மசாலா போட்டு பயங்கரமாக ஃப்ரை பண்ணி பயங்கரமாக ரசித்து சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதனுடைய கண்டினியூட்டி வந்து நம்ம அடுத்த வீடியோவாக போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணினோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி. எல்லாத்துக்கும் அவ்வளோதான்.